இந்த படத்திலே இந்த கப்பல் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த கப்பல. ஸோ இதுவுமே வந்துட்டு எல்லார் லைஃப்லயுமே மோஸ்ட் ஆஃப் தி கப்பல் கேன் ரிலேட் டு திஸ் ஸ்டோரி. ஸோ அகைன் டு பிரீஃப். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து தனியா வந்து ஒரு ஃபிளாட் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க இருப்பாங்க. ஐரேசிங் பில்டிங்ல அவங்க வந்து they will continue their life. அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லவ் உருகி உருகி லவ் பண்ணுவாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. எல்லாமே நடந்து ஃபைனலி எண்ட் அப் இன் மேரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு வந்துட்டு கோல்ஸ் வந்து மாறுது. ஸோ நோ மோர் இம்ப்ரெஷன். ஸோ இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த கோல் மாறினதுக்கு அப்புறம் பிகாஸ் இஸ் ஹஸ்பண்ட் நவ் நோ மோர் எ லவ்வர். ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ரோல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சில இடத்துல வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் டிராக் ஆகுறாரு. ஸோ இம்ப்ரெஸ் பண்றதுலோ இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறதுலையோ ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கீழே இறங்குது. பட் திவ்யாக்கு அது வந்து பயங்கர ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டரா இருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாரு. எதனா வந்து இவங்க ரொம்ப நல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு குவிஸ் காம்படிஷன்ல எதனா ஒரு 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 ஆன்சர் சொன்னா கூடமே வந்து அதெல்லாமே அவர் பொருட்படுத்த மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஷி ஃபீல்ஸ் லைக் ஓகே அவன் என்னதோ நம்மள வந்துட்டு பீலிட்டில் பண்ற மாதிரியே வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். இதுவே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்துட்டு இன் ஆல் பாசிபிள் வேஸ் அர்ஜுன் வந்து நம்மள வந்து மட்டம் தட்டுறான். ஸோ அதனால வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் இழந்து ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர கார்னர் ஆகி அவங்க வந்து ரொம்ப புழுக்கத்துல இருப்பாங்க. அண்ட் திவ்யா இஸ் நாட் அ வெரி எக்ஸ்பிரசிவ் கேர்ள். ஸோ எல்லாத்தையுமே வந்து தனிமையிலயோ இல்லைன்னா வந்து பாத்ரூம்லயோ தனி ரூமை சாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெம்பு அழுவாங்களே தவிர்த்து அவங்க வந்து வெளிப்படையா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது ஸோ சண்டை போடுறது இல்லைன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவாய்ட் பண்ற அந்த ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வராம லேட் நைட்ல வருது. பார்த்தா தானே பிரச்சனை, நம்ம வந்து அவன் தூங்கிட்டேன்னா வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபைன் டே அர்ஜுன் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இல்ல இது வந்து முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சொல்றாரு. ஓகே லெட்ஸ் ஸ்பீக். நம்ம முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப வந்து டிஸ்டன்ட் மாதிரி இருக்கு அப்படின்னும் போது வந்து அதையுமே வந்து திவ்யா அவாய்ட் பண்றாங்க. ஸோ இஸ் ஆக்சுவலி பர்ஸ்டிங் அவுட். அதுக்கப்புறமேட்டு அகெயின் இஸ் கோயிங் அண்ட் மீட்டிங் த சேம் சைக்காலஜிஸ்ட். அப்புறம் அங்க இருந்து சில இன்புட்ஸ் வருது. ஸோ சில பேக் ஃபயர்ஸ் ஆகுது. அகெயின் தே ஆர் ஆல்சோ கோயிங் இன் டு த டிவோர்ஸ். ஃபைனலி with the help of psychologist both are realizing their mistakes. அதுக்கப்புறம் எப்படி வந்து டிவோர்ஸை வந்து கிவ் அப் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றது தான் வந்து ஷார்ட் சம்மரி ஆஃப் திஸ் பர்டிகுலர் கப்பிள். அகைன் ஐ ரிப்பீட், ஸோ வெரி ஃபேவரட் டு மீ. அது ஏன் இதுல வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப சட்டிலா சில விஷயங்கள்லாம் வந்து தே ஆக்சுவலி கன்வேட். அது டீப்பா பார்த்துருந்தாங்கன்னா பீப்புள் வுட் ஹவ் என்ஜாய்ட் ஆர் தே வுட் ஹவ் லேர்ன்ட் லாட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் த்ரூ திஸ் கப்பிள். ஸோ அது வந்து நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் அதர்ஸ். இல்ல இதுல வந்து அந்த கேரக்டரோட செலக்ஷன் ரொம்ப ஆப்டா இருந்தது. அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து அவளோட சுபாவமே இது மாதிரியா என்னன்னு தெரியல. ரொம்ப ஆப்டா அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த 3 கப்பலுக்குள்ளேயும் இந்த பிரச்சனைன்றது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. 3 பேரும் ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கணும். அவங்க ரொம்ப நல்லா அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தினாங்க. அவன் வந்து ஆரம்பத்துல இம்ப்ரெஸ் பண்ணா அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைச்சானா இல்ல அவனோட குணமே அதுவா அப்படின்னு தெரியல. அந்த யாரு அந்த கப்புலா இருக்கிற அந்த பையனோட ஃபீலிங் அப்படியான்னு தெரியல. ரெண்டாவது வந்து அவன் வந்து சொன்னது எல்லாமே இந்த துண்டை எடுத்து வை இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட். அந்த சொன்ன விதம் தான் அவளுக்கு பிடிக்கல. ஓவராலே எல்லாமே இப்ப வந்து ஹார்ஷாவே பேசும்போது ஏன் முன்னாடி வந்து ஹார்ஷாலாம் பேசலையே, நம்மள ரொம்ப பேம்பரிங் பண்ணானே, இப்ப ஏன் பண்ணல அப்படின்றதுதான் அவளுக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸா ஆகி அதுவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவ வந்து வேலைக்கு போகணுன்னே அவ வந்து இது பண்றா. நான் வேலைக்கு போனாலாவது அதுல இருந்து ரிலீஃப் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நானும் ஒரு ஆளா இருக்கணும், எனக்கும் முக்கியத்துவம் வேணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஆனா இவன் வந்து அடமெண்டா
ஸ்ட்ரெயிட்டா வந்து அத வந்து எதுவுமே அவன் வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த கேட்கிற இது வந்து எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இவளுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டானே அப்படின்றதுதான். ஆனா வந்து டாக்டர்கிட்ட போகும்போது தான் 2 பேருமே சைக்கியாட்ரிஸ்ட் போகும்போது தான் இந்த பிரச்சனைய வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பேசக்கூடாது அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் கூட அனுப்பக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அது ஒரு நல்ல டாக்டிஸ். அந்த அந்த ஃபீலிங்கே வந்து இன்னும் கிரேவிங்க வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அதிகப்படுத்துற மாரி ஆயிடுச்சு. அவன் எஸ்எம்எஸ் கூட அனுப்பக்கூடாது. நோனா நோ தான். எல்லாத்துக்குமே நோ தான். எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றப்போ 2 பக்கமுமே வந்து கனிஞ்சு வரா மாரி ஒரு இத வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அந்த வேவ வந்து அவங்களுக்கு கத்துக் குடுத்துறாரு. மறைமுகமா சொன்ன மாரி ஆயிடுச்சு. நீங்க போய் சேருங்க அப்படின்னு சொன்னா கூட அது இந்த அளவுக்கு இம்பாக்ட்டா அவங்க சேர்ந்திருப்பாங்களா? அப்படின்றது வந்து இருக்காது. ஆனா வந்து பிரிஞ்சா பிரிஞ்சு இருங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல டாக்டிஸா இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அவுட் சைட்ல பயங்கர ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா 2 பேரும் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு வரும்போது அடிச்சுக்கிட்டு வெளில வந்தவங்கலாம் எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன். ஸோ டிஃபரெண்ட் இஷ்யூஸ்னால விச் இஸ் சம்வாட் சிமிலர். பட் இட்ஸ் 2 டிஃபரெண்ட் கைஸ். ஸோ ஈஸியா அடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. ஆனா ஒரு ஃபேமிலின்னு வரும்போது அந்த மாதிரி வர முடியாது. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் திங். என்ன ஆகும் அப்படின்னா 2 பேரும் அவங்களோட பிடிச்ச விஷயங்களை மட்டுமே உணர்ந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களோட நெகட்டிவ் வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க. ஸோ 2 பேரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஸ்லோலி வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஸ்லோ, இவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட். அதனால வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து போகணும்னு பாக்குறான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் டைமும் ஃபோக்கஸ்டா இருக்க முடியாதுல்ல. ஆஃபீஸ்னு வரும்போது கோல்னு வரும்போது மாறும், டீவியேஷன் வரும், இது எல்லாமே தான் வரும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா தான் தெரியும். அந்த சைட் பொண்ணுக்கும் வேலை ப்ரெஷர் இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும். ஸோ அப்புறம் தான் புரியும். இட் இஸ் அண்ட் ஆல் லைக் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 6 மந்த்ஸ் பீரியட்லயோ 8 மந்த்ஸ் பீரியட்லயோனா சரி ஆகாது. ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஆனாதான் 2 பேருக்கும் ஓகே எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க. சில பேர் அந்த மைனஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால இனிஷியலாவே அதை சால்வ் பண்ணலாம். அர்ஜுன் வந்து சால்வ் பண்ணுங்கிற மைண்ட்ல போய் பேசுறான். அந்த பொண்ணுக்கு வந்து எங்க பிரச்சனைனே தெரியல. அதை வந்து அழகா சட்டிலா காமிச்சிருப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து 15 days அவன் என்ன பிடிச்சதோ அதை எழுது, இவனும் நீ என்ன பிடிச்சதோ எழுதுன்னுவாங்க. பார்த்தா இந்த பொண்ணு வந்து 14 daysக்கு எம்டி பேப்பர் தான் போட்டிருப்பான். அவன் வந்து நல்லா தெரிஞ்சு எழுதியிருப்பான். அப்பயே உங்களுக்கு தெரியணும் அந்த பொண்ணு வந்து ஓகே என்ன எழுதணும், எது பண்ணணும், அதுவே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஷீஸ் லைக் அ ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு. பட் ஆனா எவென்ச்சுவலா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் உணர்ந்து சரியாகுவாங்க. பட் ஆனா என்ன ரொம்ப பாதிச்ச சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வேலை முடிஞ்சு ஒரு 8:30க்கு வந்து பயங்கர பசி அப்படிங்கும். ஓகே, பசிங்கிறப்ப நியரஸ்ட் எங்கேயோ போய் சாப்பிடணும்னு தோணும். ஆனா இவன் வந்து ஆல்ரெடி ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான் போகணும் மைண்ட்ல பிக்ஸேட்டட் ஆனதுனால போகாதனால போய் வந்து அந்த பசியை வெறுத்து போய் சாப்பிடாம போயிடுவாங்க. இது வந்து எனக்கு அடிக்கடி நடக்கும். என் ஒய்ஃப் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நினைச்சனால அதை நடந்து கூட்டின்னு போய் உட்காரும் போது அவ அவ்வளோ டயர்ட் ஆயிடுவா, சாப்பிடாம வந்துடுவா. அது வந்து எனக்கு அவளுக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த சீன் பார்க்கும்போது நான் ரொம்ப உணர்ந்தேன். ஓகே இதுதான் அவங்க பசியில ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான் வேணும். ஸோ இதை வந்து ரொம்ப உணர்ந்தேன். எப்பயுமே அவன் சொல்லுவான் லைக் அவளை எப்பயுமே ஒரு மாதிரி இந்த மட்டன் தட்டி பேசுறதுன்னு சொல்ல ஒரு மாதிரி அந்த மாதிரி பேசுற ஒரு கேரக்டரா கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. எப்பயுமே வந்து நீ சும்மாதானே இருக்க வீட்டுல ஸோ உனக்கு என்ன தெரியும், நீ ஒரு ஜத்தி அப்படிங்கிற அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நார்மலா ஒரு லூசு இந்த மாதிரி ஒரு வேர்டா எடுத்துக்கலாம். பட் அந்த பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு தான் அதோட இமோஷன், அதனால அவங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத வந்து அந்த பொண்ணு அழகா வந்து நடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து அதை எவ்வளோ வந்து நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கோன்ற, எவ்வளோ ஆழமா அவங்க மனசுக்குள்ள ஹர்ட் ஆயிருக்குன்ற விஷயத்தையும் அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரும் கடைசியில புரிஞ்சுக்கிற விதம் அது நல்லா இருக்கும் அண்ணா. அண்ட் அவங்க 2 பேருமே ஒரு விஷயத்த வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. லைக் தேங்க்ஸ் எழுதி 2 பேரும் ஷேர் பண்ணுங்க ஒரு 15 daysக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கப்போ என்ன நடக்கும்னா 2 பேருமே யார் முதல்ல எழுதுறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடய பார்த்துட்டே இருப்பாங்க. அட் லாஸ்ட் அவன் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவான். ஒண்ணுமே அவன் எழுதியிருக்க மாட்டான். அவன் சொல்லுவான், நான் ஃபுல்லா வந்து நான் உனக்காண்டி ஒவ்வொரு நாள் ஏதாவது யோசிச்சு எழுதுறேன், ஆனா நீ வந்து எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்பயுமே அவனுக்கு தெரியாது, அதுல இருந்து அவளுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கு ஷி நீட் சம் டைம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவனுக்கு புரியாது. சரி இப்ப எல்லாம் அதாவது எப்படின்னா ஒன்ஸ் வந்து
அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ ஃபிக்ஸ் ஆயிடணும், இப்ப இனிமே மாறிடலாம், அதான் சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும் அர்ஜுனுக்கு. பட் திவ்யா வந்து அந்த ஹீலிங் பீரியட், ஏன்னா அவ தான் ரொம்ப வந்து அந்த விஷயத்துல வந்து காயப்பட்ட ஒரு பொண்ணா இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஹீலிங் பீரியட் வேணுங்கிறது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாரு. அப்புறம் திருப்பி சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவாங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஓ எதுவுமே போடாம டைரக்டா நீங்க அவங்க என்ன ப்ரொசீடிங் பண்றாங்களோ கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நல்ல, அவளும் ஹீல் ஆயிடுவா, அட் த சேம் டைம் ஒரு ஸ்மூத் எண்டிங்கா போகும் அப்படின்னு தோணுச்சு. நானுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், டக்குன்னு அடுத்த விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்துடணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எப்படி சரேஸ்வரன் சொன்னாலும் நானுமே அந்த ஒரு டைப் தான். ஏன் வந்து அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஏன் அப்படின்னா லைக் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ எனக்கு இத வந்து எப்படி தோணுதுன்னா, நான் இப்போ அப்பா பார்த்துருக்கேன், இப்போ ஸ்டாலின். எனக்கு வந்து அது எந்த மென்டாலிட்டில பார்ப்பேன் அப்படின்னா, பொண்ணுங்க வந்து பொண்ணுங்கன்றத தாண்டி மோர் பெர்சன்ஸ் வந்து இமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆயிருப்பாங்க. சிலர் தான் பிராக்டிகலா இது இந்த சொல்யூஷன் முடிஞ்சிருச்சுல, இதுக்கு தான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுல, திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா சிலர் வந்து இமோஷனலா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கவங்களுக்கு அந்த ஹீலிங் டைம்ன்றது ஒரு மேண்டேட்டரி விஷயமா இருக்குன்றது என்னோட தாட்னா. இல்ல இதுதான் எக்ஸாக்டா நான் வந்து ஆட்லி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண ஒரு நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணேன். பட் இது வந்து மெயின் பாயிண்டா ஐ டேக் அவே ஆஃப் இந்த ஒரு பர்டிகுலர் கப்பலா நான் பர்சனலா எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாரும் வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்த மாதிரி தான் மற்றவங்களும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்சேஷன்ல இருந்தேன் நானுமே. ஸோ அது ஸ்லோலி அது கொஞ்சம் கொஞ்சமா சரியா சொன்ன மாதிரி டேஸ் பாஸ் பை கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர அது டைல்யூட் ஆகுது. பட் இந்த மூவில வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரொம்ப சட்டிலா தான் சொல்லியிருக்கேன். எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்குங்கன்னு எந்த லெக்சர் அடிக்காம அந்த திவ்யாவோட ஆக்டிங் வந்து டாப் நாச். அவ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற விதமே வந்து நம்மளுக்கே புரிஞ்சிடும், அப்பா எவ்வளவு நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா கன்வே பண்ணிருப்பாங்க. சான்ஸே இல்லை. இது வந்து நார்மலா எல்லார் வீட்லயுமே நடக்கிறது தான். ஸோ இதுல என்னன்னா நான் பர்டிகுலரா பார்த்தது வந்து கம்யூனிகேஷன் கேப் வந்து அதிகம். ஸோ நிறைய சொன்ன மாதிரி இப்போ வந்து 2 பேருமே துரத்தி லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு கோல்ஸ் மாறும். ஸோ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா லவ்வரா இருக்கும்போது வேற கோல், நம்ம ஹீரோ மாதிரியும் ஹீரோயின் மாதிரியும் அதுதான் வந்து பர்டிகுலரா மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்கும். ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒருத்தர் நெகட்டிவ் ஷேட்ஸ் கூட புரியறதுக்கு சரேஸ் ரைட்லி மென்ஷன், அது வரையும் பாசிட்டிவ் தான் பார்த்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த பிளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி ஒரு ஆவரேஜா வந்து நிக்கிறதுக்கே வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுலதான் இந்த சண்டைகள்லாம் வந்து இந்த சண்டைனா நம்ம ஹர்டல் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுப்போம், இவன் இப்படிதான் அப்படிதான் நம்ம இப்படிதான் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வில் கம் டு தி பீஸ். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் லிசனிங் ஸ்கில்ஸ் வேணும், அதெல்லாமே இருக்கு. ஒன்ஸ் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பேரண்டிங்ன்ற ரோல் வந்துடும். ஸோ அப்போ வேற ஒரு கோல். ஸோ அப்போ குழந்தைதான் வந்து ப்ரையாரிட்டியா இருக்கும், மீதி எல்லாமே வந்து சுத்தி இருக்கும். இதுக்கு நடுவில் அஃபீஷியல் கோல்ஸ் இருக்கு. அப்போ அந்த அஃபீஷியல் கோல்ஸ்ன்னு வரும்போது சில இடத்துல காம்ப்ரமைஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேசஸ் ஆஃப் லைஃப்ஸ்ல. ஸோ அப்போ வந்து அதர் சைடும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு ஃபேஸ் போகும்போதும் வந்து சிலதெல்லாம் வந்து டைல்யூட் ஆகும், சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆகும். அதையே நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு ரியலிஸ்டிக் ஒரு விஷயத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் வந்து திவ்யா கிட்ட இருந்து ஒரு ஷார்ட் கமிங்ஸ் தான் நான் பார்த்தேன். இன்னுமே அவங்க வந்து ஒரு லாலா லேண்ட்லயே வாழற மாதிரி சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ்க்குலாம் அவங்க வந்து கிரேவிங்ல இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி இஃப் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் சச் திங்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எதிரண்ட்ல வந்துட்டு அர்ஜுனுக்கு புரியலைன்னா ஐ திங்க் ஷீ குட் ஹவ் ஓப்பன்ட் அப் எர்லியர். ஸோ நீ இது மாதிரிலாம் பண்ற, ஏன் வந்து முன்னாடி பண்ணலையே, இப்போ என் லவ் ஏன் கம்மியாயிடுச்சு, என்னை ஏன் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற, இதெல்லாமே சைக்காலஜிஸ்டே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போதே அவங்க சொல்லுவாங்க, பொண்ணுதான் பிரச்சனை, முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கணும், அப்பெல்லாம் சைலண்டா இருந்து இருந்து இப்போ வந்து பூதாகரமா அது வெடிச்சு போச்சு, இப்போ வந்து வந்தது வந்து ஃபைனல் ஸ்டேஜ், அதே மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஐ திங்க் கம்யூனிகேஷன்ன்றது வந்து ரொம்ப வந்து பிரைமரி அப்படின்றத வந்து ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் நான் என்னோட பர்சனல் லைஃப்லயே நான் வந்து ஈவன் இன் அஃபீஷியல் லைஃப் ஆல்சோ இன் பர்சனல் லைஃப் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸா ஐ எம் ஃபாலோயிங் திஸ். ஸோ ஒரு 15 நாளைக்கு வந்து நீங்க கிராட்டிடியூட் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது
அந்த அர்ஜுன் வந்து ஓகே சூப்பரா இருக்கு இந்த பாயிண்ட், அப்ப எழுதி நம்ம வந்து ஒருத்தர் புரிஞ்சுப்போம். 15வது நாள் வந்து ஓபன் பண்ணி அட்லீஸ்ட் நான் வந்துட்டு தப்பு செஞ்சுட்டேன், அவன் ரியலைஸ் பண்ணிடுவான். அந்த டைம்லயே வந்துட்டு ரியலைஸ் பண்ணிடுவான், நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பிட்டோம் போல இருக்கு. அப்ப இந்த இனிமேல் இன்னில இருந்து டே 1ல இருந்து நம்ம வந்து புதுசா வந்து சைக்காலஜிஸ்ட் சொன்னதை வந்து நம்ம வந்து எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஆசையை எடுத்து வந்து பண்ணும்போது, அதர் எண்ட் அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அவங்களுக்கு இன்னும் ரீலிங் டைம் தேவை அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து எம்டியா போடும்போது, அவன் பிரிக்கும் போது அவன் இன்னுமே டிசப்பாயிண்ட் ஆகுறான். என்னதான் வந்து அவங்க நான் 15th டே வந்து நான் எழுத போறேன், இது வந்து கத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அவங்க ஈச் அண்ட் எவ்ரி டே அவங்க அதையே சொல்லியிருக்கலாம். ஓகே டே 1 நீ வந்து என்ன எதுவுமே சொல்லல, ஐ ஃபெல்ட் வெரி குட். டே 2 நீ எதுவுமே சொல்லல, ஐ ஃபெல்ட் வெரி குட். These small things makes a life very peaceful. It will do wonders. அதை விட்டுட்டு நம்ம வந்து பண்ணலன்னும் போது அர்ஜுனுக்கு எப்படி தோணும் அப்படின்னா வந்துட்டு, அப்ப நான் மட்டும்தான் வந்து இந்த லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன் போல இருக்கு. அத 2ல இருந்து எதுவுமே வரமாட்டுது. நான் தான் சைக்காலஜிஸ்ட போய் அப்ரோச் பண்ணேன், இப்ப நான் தான் சைக்காலஜிஸ்ட் சொல்றதையும் ஃபாலோ பண்றேன், நீ எதுவுமே எனக்கு வந்து பண்ண மாட்ற அப்படின்ற போது வந்து அகைன் இட் இஸ் ஆடிங். எல்லாம் ஆட் ஆகி அவனோட நேச்சுரல் டெண்டன்சி ஷார்ட் டெம்பர்ல வெளியே வரும்போது அவன் வந்து இஸ் ஆக்சுவலி யூசிங் தி அபியூசிவ் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து நான் டிஃபெண்ட் பண்ணல. வாட் ஐம் கெஸிங் இஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி கீ இயர் அப்படின்றது வந்து ஐ ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். இது இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனா வந்து இந்த இடத்துல பட்டுது. அண்ட் அகைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் வி நீட் டு அப்ரிஷியேட் அப்படின்றதையும் வந்து ஐ see to that. ஸோ ஒரு விஷயம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கு, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் மீன்ஸ் அ லாட் அப்படின்றதையும் வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பெருசா நம்ம வந்து ஒரு கிஃப்டோ பெரிய இதுவோ செய்யலனாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல வந்துட்டு இட் ஆல் மீன்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பட்டுது. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 சைடும் இருக்கணும்ல. நம்ம மட்டும் கம்யூனிகேட் பண்ணி அங்க இருந்து ஒன்னும் ரெஸ்பான்ஸ் வரலன்னா நம்ம கம்யூனிகேஷனே வேஸ்ட் ஆயிடுதுல்ல. என்னோட லைஃப்ல அப்படிதான் இருக்கு. என்ன இன்னும் நல்லா வாழலாம்னா என்னென்ன பண்ணலாம், நான் என்ன எப்படி மாத்திக்கிட்டா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெக்வஸ்ட் நிறைய பாட்டி வச்சு கூட ஒரு பதிலும் அந்த சைட்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி ஆயிடும், இவ்வளவுதான் சரி லெட் ஹிம் கோ, நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் வந்துரும்ல. கண்டிப்பா இந்த இதுல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஏன் இஷ்டம் நான் என்ன வேணா பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு லெவல் போறதுக்கும் நிறைய இது இருக்குல்ல. இப்ப அவங்க 2 பேரும் போனாங்க அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட, இது மாதிரி யார் ஒத்து வருவா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒத்து வரணும்ல. என்னோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு இது கேட்டா கூட ஓப்பன் அப் ஆகவே மாட்டாங்கன்ற மனுஷங்களை வச்சுட்டு லைஃப் ஒரு மாதிரிதான் இருக்கும். சரி அவ்வளவுதான், சரி நம்மளோட இதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வந்துடும். இதை நாங்க எப்படி வந்து, ஏன்னா எங்களுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ நாங்க இதை பத்தி நிறைய பேசுவோம். ஏன்னா பேரண்டிங்ல வந்து இதே தான் பண்ணுவோம். எதர் அப்பா மோஸ்ட்லி 90% பேரண்டிங் செஷன் வச்சாலே வந்து 90% அம்மா மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அப்பா வரவே மாட்டாங்க. ஸோ இது நான் இந்த ட்ரெண்டை வந்து நான் நிறைய பார்த்துட்டேன். எல்லாமே வேஸ்ட் தான், அப்பா மட்டும் வந்தாலும் வேஸ்ட் தான், அம்மா மட்டும் வந்தாலும் வேஸ்ட் தான். ஸோ பேரண்டிங் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து வந்தாதான் ஏதாவது ஒரு டேக்அவே எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் நீங்க சொல்லும் போது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து வரணும். ஆனா இதை நான் வந்து அந்த சார் கிட்ட சொன்னேன், சார் இது எப்படி ஒருத்தர் மட்டும் வந்தா இது பண்றதே வேஸ்ட் தானே, 2 பேரும் வந்தாதானே வந்து ஒரு சிங்க்குக்கு வருவாங்க, அப்பதானே நீங்க புதுசா ஒரு விஷயம் சொன்னாலுமே 2 பேருக்கும் புரிஞ்சு அதை ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப அம்மாக்கு மட்டும் புரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அப்பா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத போ, அடிச்சா அவன் திருந்த போறான் அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட்ல இருந்துட்டாருன்னா அம்மாவும் கிஃப்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் அப்படின்ட்டு நீ படிச்சிருக்கேன்றதை இங்கெல்லாம் காட்டுறியா, எனக்கும் எல்லாம் தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதேதான், அது வந்து நடக்காது. ஆனா நான் கேட்டேன் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேரை இழுக்க முடியாது. இந்த கப்பல் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க, 2 பேருக்கும் ஒரு புரிதல் நடந்துச்சு. இதையுமே நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள பேசிவா ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுவாங்க. சும்மா இந்த மாதிரி வந்து ஒரு பெப் டாக்கோ, அதாவது நீ வந்து கவுன்சிலிங்க்கு வா அப்படின்னு சொன்னா பிரச்சனை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்யூனிட்டி செட்டப் மாதிரி உண்டாக்கி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதர் கப்பல் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஓப்பன் டாக் ஒன்று கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா பிளே பண்ணுங்க, ஒரு ரேப்போ பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா பேசிவா தே லேர்ன், ஓ இப்படி கூட இருக்கலாம் போல இருக்கு, ஹஸ்பண்ட் இப்படி கூட ஓப்பனா பேசிக்கலாமா,
இப்படி கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்படி ஷேர் பண்றதுனால தீருதா அப்படின்னு மத்தவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும் போது பாசிவ்லி they learn. ஸோ அதனாலதான் இது பவர் ஆஃப் கம்யூனிட்டி. நான் வந்து 3 வருஷமா தட்டிக்கிட்டு இருக்கேன். கம்யூனிட்டியோட பவர் புரிஞ்சுக்குங்க, வாங்க வந்து பேசுங்க, எதுவா இருந்தாலும் வந்து பேசினாதான் வந்து நீங்க பேசணும்னு அவசியம் இல்ல, மத்தவங்க பேசுறத கேட்டாலே there should be some change. நல்லா தானே இருக்கு, ஓ இப்படி கூட வாழலாமா, ஓ இப்படி கூட ஓப்பனா பேசலாமா, நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லலாமா, சொன்னா சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் பல பேருக்கு தெரியல. எல்லாமே நானே வச்சுக்கணும், என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே நானே சால்வ் பண்ணிக்கணும், அதை நான் வெளியில சொன்னா வந்து ஒரு மானக்கேடு வெக்கக்கேடு இதெல்லாமா நீ வந்து வெளியில ஷேர் பண்ணுவ அப்படின்னு ஒரு 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 ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உடையும்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க வந்து அதையே பண்ணும் போது இப்ப நான் என்னோட குரூப்ல அதான் பண்ணுவேன். நான் என்னென்னலாம் சேவ் பண்றேன், நான் எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அது எல்லாமே வந்துட்டு போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வந்து ஷேர் பண்றேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் நான் யார் வந்து இன்னும் பெட்டரா சேவ் பண்றா. ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம கேள்வியில பண்றோம். அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அதுதான் நான் யூரிஸ்டிக் சொன்னேன். நான் பண்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு எனக்கு நான் ஷேர் பண்ணாலையோ இல்லைன்னா ஒன்னும் மத்தவங்க லைஃபை பார்த்தா மட்டும்தான் நான் எவ்வளவு வந்து கீழே இருக்கேன், நான் இன்னும் எவ்வளவு பெட்டரா பண்ணணும்ன்றது வந்து எனக்கு தெரிய வரும். நான் என் ஷெல்லுக்குள்ளேயே இருந்தேன் அப்படின்னா நான் தான் ராஜா, நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணும். ஸோ அதுதான் அவர் சொன்ன ஆன்சர். பட் ஆனா இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது they will not come to that community and all no. அங்கேயும் வரும் நிறைய இருக்கு. கண்டிப்பா கஷ்டம் ஆசி. இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி நாளைக்கு வர வேண்டிய விஷயமே கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ரேப்போ பில் பண்ணிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க போறதோ, அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, அந்யுன்யமா இருக்கிறத பாக்குறது, சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏன் இதை பண்றாங்க, எப்படி இதை பண்றாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி உண்டாகும் போது அது ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். அவ்வளவுதானே. ஆனா ஈஸி கிடையாது ஆசி, இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது தான். பட் அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறவும் கூடாது. நம்மளுக்கு அதுவும் படத்துல சொல்லியிருப்பாங்க எப்படி அப்படின்னா, லைக் அந்த மேனேஜர் இருப்பார்ல, அர்ஜுனோட மேனேஜர், இவன் இவ்வளவு ஃபீல் பண்றானே இப்படின்னா திட்டோம் அப்படின்னு, நம்மளும் இப்படித்தானே இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் 52 வயசுல ரியலைஸ் பண்ணி போன் பண்ணுவாரு. அந்த ஒரு நீ சொன்ன கிட்டத்தட்ட அதே இன்ஸ்டன்ஸ் தானே அது. எக்ஸாக்ட்லி அதேதான் சொல்றேன். சோ 52 வயசுல இவர் அர்ஜுனை பார்த்து அவர் வந்து அடுத்த செகண்டே வந்து கால் பண்ணி ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்பாரு. இது வரைக்கும் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன், வெரி சாரி, நான் வீட்டுக்கு வந்து உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒய்ஃப் நம்பவே மாட்டாங்க. ஸோ ரியலைசேஷன் கேன் ஹேப்பன் இன் எனி லைஃப், எனி ஏஜ். ஆனா அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம இருக்கோமா அப்படின்றதுதான் விஷயம். ஏன்னா அந்த மேனேஜர் 55 வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸை பார்த்திருக்கவே மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தா மட்டும்தான் இது இருக்கும். ஆசி அதே மாதிரி இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றது வந்து சும்மா அப்படின்றதே வந்து டீபங்க் பண்ணிட்டாங்க ஆசி. ஸோ இன்ட்ரோவர்ட்ன்றவன் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகலாம், எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றவனும் இன்ட்ரோவர்ட். இது வந்து ஒரு கேரக்டர் தான். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு தி ப்ராக்டிஸ். நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து தமிழ் கத்துக்கிறோம், இங்கிலீஷ் கத்துக்கிறோமோ அதே மாதிரி இன்ட்ரோவர்ட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆகிடலாம். அகைன் அது ஒரு அட்மாஸ்பியர் வேணும் அப்படின்றது தான் வந்து ரிசர்ச் வந்து சொல்லுது. ஸோ அப்படிதான் வந்து சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. பட் ஈஸி கிடையாது. ஆனா நம்ம கண்டினியூஸா அந்த எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அம்மிக்கல்லும் நகரும் அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்றது. as I said, different phases of life. அதே மாதிரி வந்து லைஃப்ல வந்து கோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திவ்யா சைட்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட கோலே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, வகை வகையா சமைச்சு போடணும், சின்ன சின்ன அப்ரிசியேஷன் வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்கிடணும், நீட்டா வந்து எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான், அதுதான் அவரோட கோலாவே இருந்தது. வேற அர்ஜுனுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவன் ஆஃபீஸ்க்கு போறான், அபிஷியல் கோல்ஸ் இருக்கு, பைக் ரைடிங் போறான், அவன் கேம்ஸ் விளாடுறான். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருந்ததுனால ஆக்சுவலி திவ்யா லாஸ்ட் யூட்டிலிட்டி. அவ வந்து அவங்க அந்த ஃபேமிலி செட்டப்ல வந்துட்டு திவ்யாவோட ரோல் வந்து ரொம்ப கம்மின்றதுனாலதான் வந்து அர்ஜுனுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டான். நீ வந்து எதுவுமே நீ கான்ட்ரிபியூட் பண்ணல, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, நீ ஒரு தத்தி அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, ஆஸ் அ சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, திவ்யா இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் மச் ஆஃப் தி யூட்டிலிட்டி டு தி ஃபேமிலி. ஸோ ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்றதுக்கான இதுதான் நம்ம ஆல்ரெடி குக்கிங்ன்ற அந்த ஒரு மொட்டைக்கடை தசையில பேசிட்டோம். ஏன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது என்னை பொறுத்த வரையும் வெரி வெரி டிமாண்டிங் ஜாப் அப்படின்றது தான் நான் பார்ப்பேன். அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு we will really come to know
ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஃபார் தி ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். வேற அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சிக்காத ஹஸ்பண்ட் தான் வந்து அது ஒரு மட்டமான ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போவாங்க. அதேதான் அர்ஜுனும் பண்ணியிருக்காரு ரைட்லி. ஆனா திவ்யா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஓகே நான் வந்து இப்ப வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரீசனுமே வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் அர்ஜுன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் செட்டப் வந்து மதிக்க மாட்டாரு. ஸோ ஐ நீட் டு கோ ஃபார் தி ஜாப் அப்படின்ற மாதிரி ஃபைனலி ஷி ஃபைண்ட்ஸ் தி கோல் இன் ஹர் லைஃப். அங்க போய் வந்து வாட் எவர் தி கிரெடிபிலிட்டி ஆர் வாட் எவர் தி அப்ரிசியேஷன் ஷி வாஸ் சேவிங் அதெல்லாமே வந்து ஆஃபீஸ் செட்டப்ல கிடைக்குது. ஸோ அதனால வந்து அகெயின் ஷி இஸ் கெட்டிங் சம் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு நம்ம லைஃபோட ஒரு பர்பஸை வந்து அவங்க ரீஇன்வென்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நீங்க வந்து உங்களோட கோல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னாலுமே கோ அண்ட் சிட் வித் அண்ட் தென் எக்ஸ்பிளைன் இது என்னென்னலாம் பண்றேன், இதோட யூட்டிலிட்டி என்னன்னு தெரியுமா, இது நான் பண்ணல அப்படின்னா வந்து உனக்கு எவ்வளவு வந்து பேர்டன் இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து இஃப் வி கேன் சார்ட் அவுட் ஆர் இஃப் வி கேன் என்கேஜ் சம் டிஸ்கஷன்ஸ். நான் என்ன மாதிரி யூட்டிலிட்டி கொடுக்குறேன், மணி ஒன்லி இஸ் நாட் தி யூட்டிலிட்டி, நான் எவ்வளவு காசு வந்து எடுத்துட்டு வரேன்றது. ஸோ வென் வி அப்ளை ஓகே நான் சாமான் தைக்கிறேன், நான் இப்போ இது பண்றேன், வீடு எடுத்து குழந்தைய பார்த்து இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சம்பளத்தை போட்டேன் அப்படின்னா எவ்வளவு சம்பளம் வரும், இந்த மாதிரி ஒரு நீங்க காசு தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கெல்லாம் நீ வந்து காசை போட்டு பாரு, தென் ஈக்குவேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நானுமே கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சேலரி வந்து ஏர்ன் பண்ணுவேன்ற மாதிரி வரும். திஸ் இஸ் தி யூட்டிலிட்டி தியரி. இட்ஸ் ஆக்சுவலி மேத்தமேட்டிக்ஸ். இந்த யூட்டிலிட்டி தியரியும் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வில் பி வெரி பிளசன்ட். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த அடிஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் தெரியாதனாலதான் வந்து so many people are belittling the others effort. ஸோ அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோரிலேட் வித் திஸ் ஹியர் ஆல்சோ. ஸோ அதே சமயத்துல வந்து ஆங்கர்ல இருக்கும்போது பேச தேவையில்லை அப்படின்றதையும் வந்து இந்த கப்பல் வந்து சொல்றாங்க. ஸோ வென் வி ஆர் இன் ஆங்கர் வார்த்தையை விடாம அங்க வந்து பாயிண்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவான். இந்த அர்ஜுன் அதை தான் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு விஷயம் வந்து ஜஸ்டிஃபை பண்றது, உனக்கு வந்து மேப் பார்க்க தெரியல, கூகுள் மேப் பார்க்க தெரியல, உனக்கு வந்து சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண தெரியல அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்லயே வந்து அவ சொல்றதுதான் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பிரேக்கிங் தி ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால வந்து ஒரு பிரச்சனை வந்து உனக்கு இருக்கு, சின்ன சின்ன விஷயம் மேப் பார்க்க தெரியல அப்படின்றதும் ஒரு உனக்கு பாதரிங்கா இருந்ததுன்னா கூட when she is in a good mood அந்த டைம்ல போயிட்டு ஏன்பா இப்படி பண்ற, உனக்கு வந்து இது இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் எங்க இருக்கு பத்தி அது முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தன்மையா அதே சமயத்துல உனக்கு பாதரிங்கான விஷயத்த சொல்லிடணும். தட் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் தி கம்யூனிகேஷன். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் கடந்து போயிடலான்னு பாத்தீங்கன்னா திஸ் சின்ன விஷயம் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல பெருசா வந்து வெடியும். ஸோ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் we should open up but not in that spur of the moment. அது வந்து ஒரு ஆறு போட்டு நல்லா ஒரு ஜாலியா இருக்கிற டைம்ல அவங்க காமா இருக்கிற டைம்ல we all talked about system 1 system 2. ஸோ அதனால வந்து system 2 ஃபுல்லா இருக்கிற டைம்ல if we can open up whatever the things we are bothering அது வந்து பண்ணலாம். அதை தான் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ஹானஸ்டி ஹார்ஸ்ல பண்ணுங்க, என்னென்னலாம் பிரச்சனை வருதோ நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு அதே டைம்ல ஆர்கியூ பண்ணாம இன் தட் ஹானஸ்டி ஹார்ஸ் நீங்க வந்து இதெல்லாம் பாதரிங்கா இருக்கு, இதெல்லாம் ஹானஸ்டா நீங்க வந்து இப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வாட் எவர் யூ ஃபீல் அதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயோ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டயோ ஷேர் பண்ணும்போது ஒரு 10 பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தே வில் சி சம் சார்ட் ஆஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சு ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ல விட அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கூட லைஃப் வில் பி பெட்டர்ல.